ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னியோட எஸ்எஸ்டாக்கு ஓரளவுக்கு பேட்டர்ன் மேட்ச் பண்ணி வச்சிருக்கேன். ரிசல்ட் பாசிபிளாக வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். முடிவு நேற்று பேட்டில் நமக்கு ஒர்க் ஆகலை. சரி, ஓகே, 11ஆம் தேதிக்கு மிஸ் ஆயிருக்கு அப்படின்றதுனால மறுநாள் மிஸ் ஆகும் அந்த மாதிரி கான்செப்ட் கிடையாது. நேற்று மிஸ் ஆகிருக்கும். ஸோ நேற்று பாஸ் ஆகும் அப்படிங்கிற ஹோப்பில் பேட்டர்ன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி மணி பார்த்தீங்கன்னா 2 மணி ஆக போகுது. மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நான் உங்களுக்கு கொஞ்சம் குயிக்காக வீடியோ கொடுத்துட்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதனால தான் நான் ப்ரீவியஸ் ரிவ்யூ கூட நான் உங்களுக்கு சொல்லலை. ஜஸ்ட் வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. 764 இருக்கீங்க ப்ரீவியஸ் ரிசல்ட்ஸ்க்கு. 76, 64, 74 இந்த மாதிரி அடிச்ச டைமில் ஏதோ ஒரு போர்டு எப்படி வச்சுருக்காங்க. இப்போ எப்படி எடுக்க போகிறாங்க தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னன்னா சிம்பிள் கான்செப்ட் ரொம்ப டஃப்லாம் இல்லை. சைடில் உள்ள 3 நம்பர் அப்படியே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணோம்னா 7 மணி 10, 10 3 13 இருக்கு இல்லையா. இந்த 13க்கு செகண்ட் நம்பருக்கு பவர், ஒன் மோர் ஆடிங் அண்ட் பவர், இதுதான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். 1 3 4, அதோட பவர் 9. கிட்டத்தட்ட 3 நம்பர் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நமக்கு ஃபைனலாக அவுட்புட் 2 நம்பர் தான் கிடைக்குது. அதாவது லாஸ்ட்டு ஃபைனல் பண்ணக்கூடிய இந்த ஒரு 764க்கு. ஸோ 8 4 9 4 5 இருக்குது. சேம் அதே கான்செப்ட். 9 3 3 இருக்கு இல்லையா. ஸோ 9 + 3 12 12 3 15. செகண்ட் நம்பருக்கு பவர் 0. ஒன் மோர் ஆடிங்க்கு பவர் எடுத்தோம்னா 5 6, பவர் 1 இருக்கு இல்லையா. 0 6 1. ஸோ இதில் நமக்கு 6 சீபோர்ட் பாஸ் இருக்குது. சேம் அதே கான்செப்ட். 6 3 9 9 4 13. 13 அப்படிங்கும்போது செகண்ட் நம்பருக்கு பவர், ஒன் மோர் ஆடிங் பவர் எடுத்தோம்னா 4 9. இதில் ஏ போர்டு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சேம் அதே கான்செப்ட். 7 10 17 17. செகண்ட் நம்பருக்கு பவர் 2, ஆடிங்க்கு பவர் 8 3. ஸோ இதில் 2 நம்ம ஏ அண்ட் பி பாஸ் இருக்குது. சேம் அதே கான்செப்ட் தான். 6 9 0 ஆட் பண்ணோம் அப்படின்னா 15. செகண்ட் நம்பர் அண்ட் ஆடிங்க்கு பவர், செகண்ட் நம்பருக்கு பவர் 0. ஸோ இதில் 6 0 ஏ அண்ட் பி பாஸ் இருக்குது. சேம் அதே கான்செப்ட் தான். 4 + 2 + 0 6 தான். சிங்கிள் நம்பர் கிடைச்சிச்சு, அதில் பவர் மட்டும் சேர்த்து தான் முடிஞ்சு போச்சு. ஸோ ஓவரால் ஆல்போருக்கு 6 1 கிடைக்குது. ஸோ நீங்கள் பார்த்து உங்கள் கேமில் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. டபுள்ஸ் கான்செப்ட், 6 6 1 1 6 1 அந்த மாதிரி கான்செப்ட் கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா. அண்ட் தென் இப்போ செகண்ட் கால்குலேஷனுக்குள்ள போயிடலாம். அதுவும் ரொம்ப சிம்பிள் தான், டஃப்லாம் இல்லை. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, 74 அப்படி இல்லைன்னா 64 இந்த மாதிரி அடிச்ச டைமில் நம்ம ஏதோ ஒரு போர்டு எப்படி வச்சுருக்காங்க, இப்படி அடிக்க போகிறாங்க அதை பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 நம்பர் இருக்கு இல்லையா, சப்பனி பவர் எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். சிம்பிள் கான்செப்ட். 3ல் 7 போர்ஷன் 4 பவர் 9. சி பாஸ் இருக்கு பாருங்க. 9ல் 3 போர்ஷன் அப்படி இருக்கு. 6 பவர் 1 சி பாஸ் இருக்கு. 6ல் 4 போர்ஷன் 2 பவர் 7 சி பாஸ் இருக்கு. 7ல் 3 போர்ஷன் 4 பவர் 9 சி பாஸ் இருக்கு. எல்லாமே சி தான். 6ல் 9 போர்ஷன் 3 பவர் 8 சி பாஸ் இருக்குது. கண்டினியூஸாக எல்லா நாளும் சி தான் பாஸ் இருக்குது. ஸோ இந்த டைமும் சி பாசிபிள்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுது. 4 2 போர்ஷன் 2 பவர் 7. இன்னொரு கேம்லாம் சி போட்டுக்க 2 7 வர மாதிரி கன்ஃபியூஷன் சொல்லுது. நீங்கள் பாருங்கள், உங்கள் கேமோட மேட்ச் அதுபடி யூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி கரெக்டாக இந்த போர்டுக்கு தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. போர்டு சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓவரால் ஒரே ஒரு விஷயம், 6 1 2 7 இந்த 4 நம்பரில் ஏதாவது 2 நம்பரில் ஒரு நம்பர் இனியோட கேமில் வரதுக்கு நிறைய பாசிபிள்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு நீங்கள் பார்த்து உங்கள் கேம் இது மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. 4 நம்பர் 2 நம்பர் வரலாம். ஸோ இதுக்கு காம்பினேஷன் எடுத்துக்கோங்க. 62 67 12 17 அந்த மாதிரி. டபுள்ஸ் கான்செப்ட்டு, சேம் நம்பர் காம்பினேஷன் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதாவது 66 11 22 77 1661 27 72 அந்த மாதிரி. சரி, ஓகே. இப்போ செகண்ட் டைப் 2குள்ளே போயிடலாம். ஐ மீன் பேட்டர்ன் கான்செப்ட் படி 764 அடிச்ச டைமில் சம் 7 போகிறோம், இல்லைன்னா 6 4 இந்த மாதிரி அடிச்சுட்டாங்க. சம் ஏதோ டபுள் டிஜிட்டோ 3 டிஜிட்டோ அப்படி அடிச்சுட்டாங்க. அது இப்படி அடிக்க போகிறாங்க, அதை பார்க்க போகிறோம். சிம்பிள் கான்செப்ட் ரொம்ப டஃப்லாம் இல்லை. இல்லை பாருங்கள், 2 2 6 அடிச்சிருக்காங்க இல்லையா. இதுக்கு ஒரு சிங்கிள் ரேங்க் மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்குது. சாரி, இது 74 இல்லை, 64 இருக்குது. ஸோ 2 2 6 இருக்கு இல்லையா. பிகாஸ் 74 தொடர்ந்து 564 இருக்கு இல்லையா. அதுக்கு பெருசாக காம்பினேஷன் ஒத்து போகல. அதனால 6 4 தொடர்ந்து அடுத்த நம்ம 2 2 6 வச்சுருக்காங்க இல்லையா, அதை படி தான் எடுத்துருக்கேன். 1 2 3 4 5 நாளைக்கு இப்படி போகல. கார்னரில் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அங்கே 2 2 6 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நாங்கள் எடுத்துக்கிறோம். 1 2 3 4 5 இந்த கார்னரில் உள்ள ட்ரையாங்கிள் 9 5 0. ஸோ இதை 2 2 6 தானே. 0 95 எடுக்கலாம், 905 சொல்லிட்டு கூட எடுக்கலாம். ஒரு 95 905 அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் காம்பினேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. செகண்ட் செட் ஆஃப் காம்பினேஷனுக்குள்ளே போயிடலாம். இதெல்லாம் 912 அப்படிங்கிற நம்பர் பெருசாக காம்பினேஷனில் எனக்கு ஒத்து போகல. அதனால நான் 6 சேர்த்து பவர் கான்செப்ட் எடுத்துருக்கேன்.
ஸ்லீப்பிங் லைன் ஒன்று, ஸ்டாண்டிங் லைன் ஒன்று. 926 இங்கே பவர் எடுத்துகிட்டு 912, இங்கே பவர் எடுத்துகிட்டு 912 அந்த மாதிரி. ஜஸ்ட் பிஃபோரில் இந்த ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் பிஃபோரில் ஸ்டாண்டிங் லைன் போட்டு லாஸ்ட் நம்பர் மட்டும் பவர். இதுக்கு 2 பவர். 912 தான் அடிச்சிருக்காங்க. ஸோ 9, 2, 8. 9, 1, 2 தானே அம்மா. 9, 2, 8. 928 சொல்லிட்டு வரலாம். ஓகே, அதெல்லாம் கிட்ட நெக்ஸ்ட்டு அதில் ஒரு ஸ்லீப்பிங் லைன் இருக்கு இல்லையா, கரெக்டாக நமக்கு எண்டாக இடத்துல ஒரு பெரிய சென்ட்ரல் ஸ்லீப்பிங் லைன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மட்டும் பவர் 4 பவர் 9, அங்கே 912 அப்படிங்கும்போது இங்கே 9 தான் இருக்குது. ஸோ 999 சொல்லிட்டு இன்னும் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவ்வளோதான். வேறு ஏதாவது காம்பினேஷன் எடுக்கலாமா வைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். இங்கே ஒரு ஸ்லாண்டிங் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். 92ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாண்டிங் போட்டோம் அப்படின்னா நமக்கு 90 இருக்குது. அவ்வளோதான். செகண்ட் செட் ஆஃப் காம்பினேஷன் அப்படி வச்சுட்டு தேர்ட் செட் ஆஃப் காம்பினேஷன் பண்ணலாம். இதுவுமே ரொம்ப டஃப்லாம் இல்லை. 1 டே பிஃபோர் 22 இருக்குது. அவ்வளோதான். 1 டே பிஃபோர் 80 இருக்குது. ஸோ 80 வரும், 08 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா 22 எந்த 2 எப்படி வச்சாங்கன்னு தெரியாது. அதனால நார்மலாக 22 எடுத்துருக்கனால இங்கே 80 எடுக்கணும், 08 மாற்றியும் எடுக்கணும். அதனால அது டேட்டா அவ்வளோதான். தேர்ட் செட் ஆஃப் காம்பினேஷன் கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ ஃபோர்த் செட் ஆஃப் காம்பினேஷன் ஃபில் பண்ணலாம். 608 அப்படிங்கிறத சொல்கிறேன் நான். பார்த்தீங்கன்னா 1, 2, ஆமாம் இந்த சைட்லேருந்தே கவுண்ட் பண்ணுறேன். 1, 2, 3, 4 நாளைக்கு பிஃபோரில் இப்படி ஒரு 608 அடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மாதிரி இப்படியும் கூட அடிக்கலாம், இப்படி கூட அடிக்கலாம். 2 ட்ராங்கிள் எடுக்கலாம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ட்ராங்கிளையும் இருக்குது பாருங்கள். இதுலேயும் நமக்கு 2 ட்ராங்கிள் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். 4 நாளைக்கு பிஃபோர் போயிடலாமா? 1, 2, 3, 4 4 நாளைக்கு பிஃபோர் போயிட்டு கரெக்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்டரில் ட்ரையாங்கிள் தானே, இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் 608 எப்படிலாம் அடிச்சிருக்காங்கன்னா 608 940 சொல்லிட்டு வரலாம். இன்னொரு வந்து இங்கே 904 சொல்லிட்டு வரலாம். 608 தானே, இப்படி பார்த்தாலும் 940 தான், 904 கிடையாது, 608. ஸோ 608 940 தான். சரி ஓகே, இதுக்கு ஆப்போசிட் போகலான்னு சொல்லிட்டு போனாலும் இங்கே என்ன இருக்கு, நார்மலாக இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது 608க்கு தானே. 608 990 990 ஒன்று இருக்குது. இன்னொன்று அது பக்கத்துலேயே இன்னொரு ட்ரையாங்கிள் மாதிரி வச்சு இல்லையா, இந்த மாதிரி பார்க்குற டைமில் 608க்கு 997 அந்த மாதிரி வரும். அவ்வளோதான், 997. ஓகே, நமக்கு டைப் 2 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மொதல்ல நான் ஃபுட் போட்டிருக்கேன், த்ரெட்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்து உங்கேயும் இந்த மேட்ச் அதை அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் த்ரெட்ஸ் அண்டர்லைன் பண்ணி கொடுத்துறேன். உங்கள் எவ்வளோ இருந்துச்சுன்னா எதுவுமே இல்லை நான் உங்களுக்கு பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி ஓகே, இப்போ நம்ம அடுத்த ரிசல்ட் கொஞ்சம் மட்டும் பார்த்துக்கலாம். அடுத்த ரிசல்ட் என்னெல்லாம் வந்திருக்கு? 564 வந்திருக்கு, 764 வந்திருக்கு, 226 வந்திருக்கு, 912 வந்திருக்கு, 224 வந்திருக்கு, 608 வந்திருக்கு. இதை பார்த்தாலே உங்களுக்கு என்ன தோணுது? 564 764. ஸோ இன்வெர்டிவ் நம்பர் யூஸிங் அப்படின்னா 664 கேமில் வரலாம். 64 கான்செப்ட் கேமில் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 2 டைம் அடிச்சிருக்காங்க. அது மாதிரி 5 6 விழுட்டு 7 அந்த மாதிரி வந்திருக்கேன். அந்த மாதிரி 8 விழுட்டு 9. ஸோ 964 கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதையும் நான் எழுதிக்கிறேன். வேறு ஏதாவது காம்பினேஷன் எடுக்கலாமான்னா 912 12 22 இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி 32 அடுத்த நம்பர் வரலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா 226 224 இருக்குது. ஸோ 22 46 அடுத்தது 8 தானே. ஈவன் பேசிஸ் ஈவன் டேபிள்லாம் கண்டினியூட்டி 8 22 கூட வரலாம். அவ்வளோதான். மொரவர் எனக்கு கிடைச்ச நம்பர்ஸ் எல்லாம் மிக்சர் மேட்ச் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் பார்த்து உங்கள் எப்படி இருக்கோ அப்படி மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் நான் ஸ்டார் பண்ணி கொடுத்துருவேன். இதுக்கு ஸ்டார் பண்ணி கொடுத்ததுக்கு நீங்கள் பாக்ஸ் பாயிண்ட்ஸ் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஸ்டார் பண்ணி அனலைஸ் பண்ணி கொடுத்த நம்பர் ஸ்கீம் பண்ணி கொடுத்துக்கோங்க. இன்னையோட விஷயத்தாலும் நல்ல விஷயம் நெக்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.